Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 401 part 2. ஓபன் பண்ணா அந்த ஆர்கிபெலகோ ஐலாண்ட்ல இருக்க அத்தனை பேரும் ஓடுங்கடான்னு அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. மெயினா அந்த சின்ன சின்ன பைரட்ஸ் கூட்டம் தான். அப்ப அந்த ஜுவல்லரி போனிய காட்டுறாங்க. அவளுக்கு வயித்துக்குள்ள கடமுட்டான்னு சவுண்ட் கேக்குது. என்னன்னா இன்னுமே அவ பசி அடங்கல. எனக்கு தெரிஞ்சு அவ முக்காவாசி ஹோட்டல் அங்க காலி பண்ணிருப்பா. பட் இருந்தாலும் அவளுக்கு இன்னும் வயித்துக்குள்ள பசிக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு அவ வயித்துக்குள்ள ஒரு அண்டார்டிகா கான்டினென்ட்டே இருக்குது. அடுத்த ஐலாண்ட்ல போய் தின்னுக்கலாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம வேற என்ன சொல்ல முடியும். அப்ப அங்க நின்னுட்டு இருக்க சில பேரு இந்த சண்டையில வார்லாடெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. பிரச்சனை பெருசா போகுதுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. வார்லாடுன்னு கேட்டவனே இவளுக்கு தூக்கி வாரி போடும். இன்னும் அவனுங்க என்ன டம்மி ஆளுகளா, ரொம்ப மோசமானவனுங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்கை ஐலாண்ட சேர்ந்த யூரோஜா காட்டுறாங்க. அவனுக்கு அடி பயங்கரமா விழுந்துட்டு இருக்குது. யாரு இவனை போட்டு இந்த அடி அடிக்கிறான்னு பார்த்தா அதுவுமே அந்த குமா தான். மொத்தத்துல ஐலாண்டுக்குள்ள ஏகப்பட்ட குமாவை இறக்கி விட்டானுங்க போல. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம 3 பேர்த்த பாத்துட்டோம்ல, அவன் எகிரி அடிச்சுட்டு இருக்கான் எல்லாத்தையும். அவன் தான் பயங்கரமா அடிக்கிறான்னு தெரியுது இல்ல, அப்பவாச்சே தப்பிச்சு ஓட வேண்டியதானே. அதை விட்டுட்டு வண்டியா டைலாக் என்னன்னா அவனோட பெருமை அவன் காப்பாத்தணுமாமா, அதுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் தேவையா? இங்க கேப்டன் ஹாக்கின்ஸோட ஆளுகள்லாம் எப்படியாச்சும் கேப்டனை இந்த கிசரு கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா? அவன் கேஷுவலா உட்காந்துட்டு கார்டை வச்சு செக் பண்ணி பார்ப்பான். சண்டை போட்டா தோக்குறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கும். அவங்க கேப்பான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான்னு. இந்த கேப்டன் ஹாக்கின்ஸ் அதெல்லாம் கண்டுக்காம இன்கேஸ் சண்டை போட்டா ஜெயிக்க முடியுமான்னு சக்சஸ் ரேட் பார்த்தா அது ஒரு 12% இருக்கும். நான் சென்டமருன்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன், உனக்கு அவன் எங்க இருக்கான் என்னன்னு தெரியுமான்னு கேட்பான். அப்போ அவன் பதில் சொல்ற மாதிரி இல்ல. சண்டையை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது 76%. இப்படி ஒவ்வொரு டெசிஷன் இவங்க எடுக்கிறத வச்சு எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பக்காவா அனலைஸ் பண்ணுவான். டே கொய்யால, நான் தான் கேட்டுட்டு இருக்கல, பதில் சொல்லுடான உடனே எனக்கு அந்த மாதிரி யாருமே தெரியாது, நீ வேற யார்ட்ட வேணாலும் போய் கேளுங்கிற மாதிரி சொல்லிடுவான். இன்கேஸ் இவனால இப்ப அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா இவன் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அது வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும். பிஸியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லலாம். பிஸியா இல்லாதப்ப அவன் தப்பிச்சு போயிட்டான்னா மனசு உறுத்தும் இல்ல. அதுவும் கண்ணு முன்னாடி 249 மில்லியன் பவுண்டி வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை எப்படி விட முடியும்? ஸ்பீடு தான் வெயிட். ஆனா இதுக்கு முன்னாடி நீ ஸ்பீட் ஆஃப் லைட்ல மிதி வாங்கி இருக்கியா? இப்ப வாங்க போறேன்னு சொல்லி காலை வச்சு ஓங்கி ஒரு மிதி, அவ்வளவுதான் தெரிச்சடிச்சு அங்க இருக்க பில்டிங்ல போய் விழுவான். எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க, ஐயோ கேப்டன் உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்ப இன்னொரு ஐலாண்ட்ல காட்டுறாங்க. அங்க இருக்க வாயேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற கூட்ஸ் எல்லாத்தையுமே கப்பல்ல ஏத்திட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அதுல ஒருத்த மேல அந்த லைட் வெளிச்ச மாதிரி ஒண்ணு வந்து அடிச்சு அவன் அங்க இருக்க பில்டிங்ல போய் தெரிச்சடிச்சு விழுவான். என்னாச்சு அவனுக்கு, எப்படி திடீர்னு பறந்து போனா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அப்படியே ரத்த கலரியில வேன்னு கிடப்பான். இந்த கிசரு பையில மாடியில இருந்து அப்புன்னு ஒருத்தன் பாத்துட்டு இருந்தால அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. அந்த கிக்க விட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒத்த விரல தான் நீட்டுவான். அதுல இருந்து மறுபடியும் இன்னொரு பவர் போய் அவனை அட்டாக் பண்ணும். ஆனா அதே நேரத்துல இன்னொரு இடத்துல ஒரு பைரட் ஓடிட்டு இருப்பான். அவனோட நெத்தியில போய் அந்த பவர் பட்டு அப்படியே மூஞ்சி எரிஞ்சு போய் அந்த பக்கமா தெரிச்சு அடிச்சு விழுவான். அவன் யாருக்குமே ஒண்ணும் புரியல. திடீர்னு யார் அவனை அட்டாக் பண்ணா, எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு அப்படியே சுத்தி முத்தி தேடி பார்ப்பாங்க. யாருமே இல்ல. அது ஏதோ பொம்மை மேல அடிபட்ட மாதிரி தெரியும். அந்த அடி இவங்க மேல வந்து விழுந்திருக்கும். கிசரு அடிச்சு ஹாக்கின்ஸ் தெரிச்சு போய் விழுந்தால அந்த இடத்துல அப்படியே புகை கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. பார்த்தா உள்ள இருந்து கேஷுவலா வருவான். உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்ல. அவன் யாழையெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவாங்க. ஆனா இவனே அவன் அட்டாக்ல அசந்து போயிட்டானாமா. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அவன் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. ஒரு நாள் 2 பேரு காலி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாடியில இருந்து 2 பொம்மையை வெளியே எடுத்து போடுவான். அந்த 2 பொம்மையும் தான் இவனு 2 பேரும். அதான் எங்கெங்கயோ சம்பந்தமே இல்லாம அடிபட்டு விழுந்தானுங்கல்ல, இவனை அடிச்ச பவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சைடு திருப்பி விட்டுருக்கான். அதுவும் அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி. நல்லா இருக்குல்ல, இதை இப்படியே அவங்க ஆளுங்க மேலேயே திருப்பி விட்டுருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த உரோஜு பைய தெரிச்சடிச்சு வந்து விடுவான். ஏன்னா அந்த குமா அடிச்ச அடி அப்படி அவனை யார் அடிக்கிறான்னு சொல்லி எல்லாம் ஆடி போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த குமா வந்து அப்படி கெத்தா ஒரு லேண்டிங் கொடுப்பான். இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் அந்த உரோஜு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப ஹாக்கின்ஸ் கூப்பிட்டு அவனை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஆளு உன் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கான், கொஞ்சம் அங்க பாருமா. பார்த்தா கிசரு நின்னுட்டு இருப்பானா, அவ்வளவுதான் ஆடி போயிருவான். பட் இருந்தாலும் இழிச்சுக்கிட்டே என்னப்பா இது வார்லாடு நேவி அட்மிரல் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கானுங்க, அப்ப இன்னைக்கு கச்சேரி தான் சொல்லிட்டு சிரிப்பானா. உடனே ஹாக்கின்ஸ் பார்த்துட்டு ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நீ இன்னைக்கு சாக மாட்டேன், உன் மேல நான் டெத் ஷேடோவை நான் பார்க்கலாமா, அதை நீ சொல்லாதரா வெண்ண, என்னை விட ஸ்ட்ராங்கான ஆள் கூட சண்டை போடும் போது நான் செத்துதாண்டா போறேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பானா. உடனே குமா வேகமா அடிக்க வருவான். அந்த டைம் தான் ரெட் பிளாக் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி ஒருத்தன் வருவான். பாஞ்சு வந்தவன் குமாக்கு 4 மிதிய போடுவான். இவன் அடிச்சதுல அந்த குமாவே தெரிச்சடிச்சு போய் விழுவான். அவன் அந்த உரோஜ பார்த்துட்டு ஏண்டா இவ்வளவுதான் உன்னால முடியுமாடா மேட் மாங்கு, நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கு லாக்கில போய் சாணி அல்றாம்பான். அப்ப கிசரு வந்து பார்த்துட்டு எப்பா ட்ரேக்கு நல்லா இருக்கியா நீ அப்பா, எது கிசருவான்னு பார்த்தா ஆடி போயிருவான். ஏன்னா இவன் இங்க வருவான்னு அவன் எதிர்பார்க்கலையாமா. இப்படி அவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது அந்த உரோஜ் என்ன பண்ணுவான், ஒரு முக்குவான். உடனே அவன் பாடி பல்கா பயங்கரமா பெரிய ஜெயிண்ட் மாதிரி மாறுவான். எல்லாம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் மிரண்டுருவான்.
போவானுங்க. இவ்வளவு நேரமா தலைவர் அடிய வாங்கிட்டாராமா, இதுக்கப்புறம் என்னால முடியுமா இல்லையான்னு சண்டை போட்டு பாத்திர வேண்டிதான் அப்படின்ட்டு அந்த குமாவை விட பெரிய சைஸ்ல இருப்பான். சரி ரைட்டு, இனி ஒரு சின்ன ஸ்டார்டிங் அட்டாக்ல ஆரம்பிக்கலாமான்ட்டு கையை அப்படியே தூக்குவானா. தூரத்துல இருந்து பார்த்தா அப்போ டேய் நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுதுடா, இனி என்ன ஆக போதோ தெரியலன்னு பயப்படுவான். ஆனா பார்க்க நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவான். கூட இருக்கவனுக்கு தான் என்ன பண்ணி தொலைறதுன்னே தெரியல. இதெல்லாம் நெம்ப நெம்ப டேஞ்சரா வாங்க மாட்டையா. ஆக்சிடென்ட் பண்றவனை விட அதை வேடிக்கை பார்க்க போறவன் தான் அஃபெக்ட் ஆகுறான். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவான். ஆனா அந்த அப்புவுக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்காமா. அதனால நான் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் வருவேன்பா. சோ இப்ப இந்த உரோஜுக்கும் குமாக்கும் அங்க பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே நேரம் இங்க நம்ம ஆளுல பிளாக் பண்ணானே குமா, அவனை பத்தி லூஃபிக்கு தெரியாது. சோ நம்ம ஆளுங்க பூரா எடுத்து சொல்லுவாங்க, இவன் ஒரு வார்லாடு, ரொம்ப பயங்கரமானவன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே லூஃபிக்கு காண்டாயிரும். ஏன்டா எனக்கு தெரியல, உங்களுக்கு மட்டும் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு. தெரியற நேரத்துல முழிச்சிருந்தா தானே. அந்த டைமுங்கும் போது டப்புன்னு கை நீட்டிடுவான். சஞ்சி பார்த்துட்டு அவன் ஷாக் வேவ்ல மட்டும் சிக்கிறாத, அது பயங்கரமா இருக்கும்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவன் கையில பயங்கரமா பவர் எடுத்து ஒத்தே அடி, அப்படியே அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். சொல்ல போனா ஒரு பெரிய புயல் காத்தே அடிக்கும். ஆக்சுவலா அவன் ஷாக் வேவ் அட்டாக்னு சொன்னான், ஆனா அவன் பண்ணது பீம் அட்டாக். என்னடா இது இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த அட்டாக்க பார்த்து எக்ஸைட் ஆவானுங்க. விளையாடுற நேரமாடா இதுன்னு பச்சை பச்சையா புடிச்சு திட்டுவான். இப்ப நம்ம ஆளுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, எதுக்கு இவன் இங்க வந்தான் தான் ஒண்ணும் புரியல. அவங்களுக்கு தெரியாதுல்ல இவன மாதிரி இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு. அதனாலேயே பீதியில இருப்பாங்க. மாளுக பயப்படுறதெல்லாம் வச்சே லூஃபி கண்டுபிடிச்சிட்டான். த்ரில்லர் பார்க்ல இவன் தான் வந்து அட்டூழியம் பண்ணான்னு. அவன் ஷாக் வேவ வச்சு அட்டாக் பண்ணும்போது நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. சோ கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. லூஃபிக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்ல. அன்னைக்கு வந்தப்பவே இவங்க எல்லாத்தையும் அவன் காலி பண்றதுக்காக தான் வந்தான். என்ன பண்ணிட்டான், அட்டாக்க முடிச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். இவங்களெல்லாம் அவன் பெருசா நோட் பண்ணல. கண்டிப்பா இப்போ போட்டு தள்ள தான் வந்திருப்பான், நம்ம உசாரா இருக்கணுங்கிற மாதிரி சண்டை போடுறதுக்கு ரெடியா நிப்பாங்க. அப்ப பிராங்கி காண்டாயி, உன்னால பெரிய பஞ்சாயத்துடா, இந்த வாங்கிக்கன்னு அவன் மொத்த ஃபோர்ஸையும் வச்சு ஒரு அடி அடிப்பான். பரவாயில்ல அடிச்சு தெரிச்சிருவான். ஆனாலும் அவன் பாடியில அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் எல்லாம் இருந்த மாதிரி இல்ல, கல்லு மாதிரி நின்னுட்டு இருப்பான். அந்த டைம் தான் லூஃபியை காட்டுறாங்க. பையன் செகண்ட் இயர் எடுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ஆளுகெல்லாம் இவ்வளவு பயப்படும் போதே அவன் எந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு. அதனாலதான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம பையனும் ஸ்ட்ராங்கா சண்டை போடணும்ல. சோ அவனும் ரெடி ஆயிட்டான். சுத்தி இருக்க நம்ம ஆளுக டீம் மொத்தமும் ரெடியா இருக்கும். ஜோரோக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இப்ப இருக்கிற இவனுக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தவனுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு. ஏன்னா அவன் அட்டாக் மூவ்மெண்ட் எல்லாமே டிஃபரெண்டா இருந்துச்சு. சொல்ல போனா அது என்ன கனவாங்கிற மாதிரி யோசிப்பான். சரி ஓகே, எவ்வளவு நேரம் தான் குறுகுறுன்னு பாக்குறதுன்னு லூஃபி தான் ஃபர்ஸ்ட் அட்டாக்கே பாஞ்சு அடிக்க போவான். அதே நேரம் இங்க மக்கள் எல்லாம் விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அங்க பில்டிங்க்கு மேல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு வார்ஷிப் எல்லாம் வரக்கு ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டாங்க, ஐயோ ஐயோ, ஏன் அங்கிள் கிசோரு இன்னும் என்னைய கான்டாக்ட் பண்ணல, என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். மேட்டர் தெரியுமா, இவன் தான் சென்டோமரு. இவனை தான் பாத்தீங்களான்னு அந்த கிசோரு போற வரவங்க எல்லாத்தையும் பிடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கான். தேவையாடா இதெல்லாம். அதே நேரம் இங்க யூஸ்டஸ் பைரட், ட்ரஃபால்கர்லா பைரட்ஸ் ரெண்டு பேரும் அந்த குமா கூட போராடி பார்த்துட்டானுங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகல. எவ்வளவு அடி வாங்கினாலும் கல்லு மாதிரி நிக்கிறான். சோ இப்ப இவங்களும் முழு போர்ஸோட அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அங்க அந்த உரோஜு பயிலும் குமாவை அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். இங்க லூஃபி பாஞ்சு போய் அடிக்க போவான். அந்த டைம் அந்த சென்டோமருங்கிறவன் தின்னுகிட்டு யாருகிட்ட சொல்றான்னு தெரியல, ஆனா எல்லாத்தையுமே அழிச்சிருன்னு வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.